ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப பார்க்க போறது வந்து மேக்ஸ் 10th மேக்ஸ்ல இருக்கிறது தான். எண்களும் தொடர் வரிசைகளும் தான் பார்க்க போறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சம் குடுத்துருக்காங்க. என்ன சம்னு பார்த்தோம்னா, நம்மிடம் வந்து எத்தனை கேக் இருக்கு? 34 கேக் துண்டுகள் உள்ளன. ஒவ்வொரு பெட்டியிலும் 5 கேக்குகள் மட்டுமே வைக்க இயலும் எனில், கேக்குகளை வைக்க எத்தனை பெட்டிகள் தேவை மற்றும் எத்தனை கேக்குகள் மீதி இருக்கும் என காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை இருக்கு? நம்மட்ட 34 கேக் இருக்கு. ஒவ்வொரு பெட்டியிலயும் எத்தனை வைக்கலாம்? 5 வைக்கலாம். அப்ப எத்தனை பெட்டிகள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 34 டிவைடட் பை 5னா 6 5 30. சோ மீதம் வந்து எத்தனைன்னு பார்த்தோம்னா 4. அதான் சொல்லிருக்காங்க. நம்மட்ட எத்தனை பெட்டிகள் தேவைன்னா 6 பெட்டிகள் தேவை. எத்தனை பெட்டிகள் தேவைன்னா 6 பெட்டிகள் தேவை. எத்தனை கேக்குகள் மீதம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 கேக்குகள் மீதம் இருக்கும். அததான் இங்க வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து இது சும்மா வகுத்து ஈவு மீதி தான் காமிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ இந்த 2 இது குடுத்துருக்காங்க. அதுக்குரியது பார்ப்போம். மீப்போவா காண்க. நம்ம மெத்தட் படியே மீப்போவா 273க்கும் 119க்கும் மீப்போவா 279க்கும் 200 சாரி 273க்கும் 119க்கும் மீப்போவா என்னன்னு பார்த்தோம்னா 273 119 ஓரேழு 7 மூவேலா 21 மிச்சம் 6 9 63 ஓரேழு 7 7 49. சோ மீ போவா வந்து 7 தான். அடுத்தது இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்திருக்காங்க. 210 மற்றும் 55 இதோட மீ பெரு வகுத்தியை இந்த 55 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 325 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 210க்கும் 55க்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5ஆல 4 5 20 ஈரஞ்சா 10 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5. சோ இது வந்து வேற எதாலும் அடிபடாது. அப்ப வந்து ஹச்சிஎஃப் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 5. அப்ப 55 எக்ஸ் 325 ஈக்குவல் டு 5. இங்க இருக்கிறது வந்து மைனஸ். அது வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா பிளஸ்ஸா மாறிடும். அப்ப 55 எக்ஸ் ஈக்குவல் டு 330. இத வந்து அடிச்சுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 330 டிவைடட் பை 55. ஆரஞ்சா 30 ஆரஞ்சா 30 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 இத வந்து 11ஆல ஒரு 11 11 6 11 60 சாரி 66 எக்ஸ் வந்து 6. அப்ப அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 6. அடுத்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 445 572 இந்த நம்பரை நம்ம ஏதோ ஒரு எண்ணால வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா மீதி வந்து 4ம் 5ம் கிடைக்கும். அப்படி தரக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப வந்து 445 ஃபர்ஸ்ட் வந்து 4ஆல மைனஸ் பண்ணோம்னா 441. 572 வந்து 5ஆல மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ? 567. சோ இது ரெண்டுக்கும் மீப்போவா கண்டுபிடிப்போம். 441 567. சோ இந்த மாதிரி கேட்டாலே நமக்கு வந்து ஹச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். 7ஆல பார்ப்போம். ஓரேழு 7 ஐயேழா 35 ஆறேழா 42 மூவேல் 21 எண்ணேல் 56 ஓரேல் 7 இத வந்து 9 ஏழம்போதா 63 9 81. சோ 7 63 நமக்கு ஹச்சிஎஃப் அந்த மிகப்பெரிய எண் எதுன்னு பார்த்தோம்னா 63. அப்போ நம்ம 445 63ஆலையும் 572 63ஆலையும் டிவைட் பண்ணா நமக்கு மீதி என்ன கிடைக்கும்? 4 5 கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்திருக்காங்க ஹச்சிஎஃப்.
ஹாஃப் 396, 504, 636. அப்ப வந்து 396 3ஆல போடுவோமா? 1 3 3, 3 9, 2 3 6. திரும்ப 3ஆலனா 4 12, 4 12. 2 22 2. அடுத்து வந்து 11. அடுத்து 504. 2 4, 2 10, 2 4. 1 2, 2 4, 6 12. 4 12, 2 6. இது வந்து 7ஆல 6 7 42. திரும்ப 2 6. அடுத்து வந்து 636. 2 6, 1 3 3, 2 6. 1 2, 0, 6 12. 2 10, 2 6. அப்ப வந்து இதுல காமனா இருக்கிறது 3 2 2. அதே இது இங்கேயும் இருக்கான்னு பார்ப்போம். 3 2 2. இங்க 3 2 2. அப்ப 3 × 2 × 2. சோ 2 6, 6 12. அப்படி இல்லாட்டினா ஒண்ணா கூட போடலாம். தனித்தனியா இந்த மாதிரியும் போடலாம். இங்க போடுறோம். 396, 504, 636. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே 1 3 3, 3 9, 2 6. 1 3, 1/2 18, 8 24. 2 6, 1 3, 2 6. அடுத்து 2ஆல 6 12, 6 12. 8 16, 4 8. 1 2, 6. திரும்ப 2ஆல போகும். 3 6, 3 6. 4 8, 2 4. 5 10. So 3 6, 6 12. HCF என்ன? 3 6, 6 12.